வணக்கம். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கழக பொதுக்குழு கூட்டத்தில் ஒரு முறை ஒரு குட்டி கதையை கூறியிருப்பார்கள். அந்த குட்டி கதையை நான் மீண்டும் இங்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு மல்யுத்த வீரன் அவன் பங்கு கொண்ட அத்துணை போட்டிகளிலும் தொடர்ச்சியாக வெல்கிறான். ஒரு முறை அவன் அசர்ந்து உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, அவன் கையில் உள்ள விரல்கள் நான் தான் பெரியவன் என்று பெருமை பேசிக் கொண்டிருந்ததாம். கட்டை விரல் பேசியதாம், என்னை தவிர்த்து கையை உயர்த்தி பாருங்கள், கைக்கு அழகே இருக்காது. ஏக லைவனிடம் துரோணாச்சாரியார் கட்டை விரலைத்தான் காணிக்கையாக கேட்டார், அதனால் நான் தான் உயர்ந்தவன் என்றதாம். ஆட்காட்டி விரலோ இந்த உலகில் வாழ்கிற அத்துணை மனிதர்களுக்கும் நல்லது கெட்டதை சுட்டி காட்டுகிறவன் நான், அதனால் நான் தான் உயர்ந்தவன் என்றதாம். நடு விரலோ எல்லோரும் ஒன்றாக நின்று பாருங்கள், அதில் நான் தான் உயர்ந்தவனாக இருப்பேன், அதனால் நான் தான் உயர்ந்தவன் என்றதாம். மோதிர விரலோ தங்கம், வைரம், முத்து, பவளம், நவரத்ன கற்கள் எல்லாவற்றையும் அணிவித்து பார்க்கிற விரல் நான், அதனால் நான் தான் உயர்ந்தவன் என்றதாம். சுண்டு விரல் இறைவனை வழிபடுகிற பொழுது அந்த இறைவனின் பேரருளை முதன்மையாக பெறுகிறவன் நான் தான், அதனால் நான் தான் உயர்ந்தவன் என்று பேசியதாம். இதனை பார்த்த அந்த மல்யுத்த வீரனின் எதிரி இதுதான் சிறந்த தருணம் என்று அந்த மல்யுத்த வீரனை தாக்க முனைந்தானாம். உடனடியாக இந்த 5 விரலும் விழிப்பிற்று அந்த எதிரியை ஓங்கி ஒரு குத்து விட்டதாம். அந்த எதிரி வீழ்ந்து போனானாம். ஆகவே அன்பிற்குரிய கழக உறவுகளே, அதிமுக இயக்கத்தில் உள்ளவர்கள் அனைவரும் உயர்ந்தவர்கள், அனைவரும் திறமைசாலிகள். அந்த மல்யுத்த வீரர் தான் கழக காவலர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார். அவரின் கரங்கள் இருக்கிற விரல்கள் தான், அந்த உழவரின் கரங்கள் இருக்கிற விரல்கள் தான் கழகத்தில் இருக்கிற அடுக்கடுக்காக இருக்கிற நிர்வாகிகள். நாம் ஒன்றிணைந்து வருகிற சட்டமன்ற தேர்தலிலே களப்பணி ஆற்றுவோம். ஆற்றுகிற பொழுது அதிமுக இயக்கத்தை வீழ்த்த எந்த இயக்கமும் தமிழ்நாட்டில் இல்லவே இல்லை. புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்களின் தலைமையில் உறுதியாக அதிமுக வெல்லும் அரசு அமைக்கும். நன்றி.